என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சாம்பார் பொடி பண்ண போகிறேன் பிரித்திபா. அதுக்காக இங்கே பாரு கடலைப்பருப்பு எல்லா ஜாமானுமே எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு இது எல்லாமே அளவு கரெக்டாக சொல்கிறேன் உனக்கு நான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே தனியாவிலேருந்து வரலாம். தனியா வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ தனியாவுக்கு மிளகாய் வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து 400 கிராம். இது ஒரு 50 கிராம் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு அந்த அளவு தான் இப்போ கரெக்டாக இருக்கணும். இப்போ இது 1/4 கிலோ, இது வந்து 400, இது வந்து ஒரு 50, மொத்தம் 450 மிளகாய். இப்போ இந்த இது கடலைப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம், வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு 50 கிராம், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், அப்புறம் வந்து இது 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் மிளகு, 25 கிராம் கடுகு, 50 கிராம் ஜீரகம், இது ஒரு 50 கிராம் புழுங்கல் அரிசி. அப்புறம் கட்டி பெருங்காயத்தை கிள்ளி வச்சுருக்கேன் சின்ன பீஸாக. எண்ணெயில் வறுக்கணும். ஒரு கைப்பிடி காய வச்ச கருவேப்பிலை. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால மஞ்சள் போட முடியாது, அதனால் நான் மஞ்சள் பொடியாகவே எடுத்து வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டில் போட்டு அடிச்சிருவேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வறுக்கணும். நம்ம இப்போ எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். வடை சட்டி தூக்கி வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா வறுக்க வேண்டியதுதான். இப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இப்போ கிள்ளி வச்ச பெருங்காயத்தெல்லாம் அதில் போடணும். இப்போ வந்து கிள்ளி வச்ச பெருங்காயத்தெல்லாம் அதில் போட்டு பொரிய விட்டுடலாம். அது பொரிஞ்சிட்டு இப்போ அது கூடயே மிளகாயும் சேர்த்துடலாம். அப்படியே சேர்ந்து வறுபட்டால் தான் ஈஸியாக இருக்கும். நீட்டு மிளகாயும் இப்போ காஷ்மீரி மிளகாய், இது வந்து நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காஷ்மீரி மிளகாய் போடுறோம். அதுக்காக அதையும் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் வறுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அவ்வளோதான். ஒரு லேசாக கொஞ்சம் வறுத்தா போதும். நம்ம திரும்ப அதை வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். காய வச்சு தான் அரைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு அது மாறினா போதும். ரொம்பவும் இது பண்ணால் கருகிடும். இப்போ அடுத்தது எடுத்து வச்ச 1/4 கிலோ தனியாவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வறுத்துடலாம். நம்ம சாம்பார் பொடியெல்லாம் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். நமக்கு வந்து நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு 20 கிராம் பாக்கெட்டே 10 ரூபாங்கிறாங்க. இது வந்து நமக்கு லெக்கமாக இருக்கும் கொஞ்சம். அதனால தான் நம்ம இப்படி வீட்டை வறுத்து செய்கிறது. நீங்கள் இதே மாதிரி இந்த அளவுலேயே போட்டு செஞ்சுக்கலாம் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம். இப்போ ஓரளவு ஒரு 3-4 நிமிஷம் இது வறுத்துட்டேன். போதும். இந்த அளவு வறுத்தா கொஞ்சம் வாசனை வந்தால் போதும். இதெல்லாம் நம்ம மறுபடியும் காய வைக்கணும். இப்போ அடுத்தது உளுத்தம் பருப்பு வறுத்துக்கலாம். அவ்வளோதான். உளுந்தம் பருப்பும் வறுந்துடுச்சு. இதை எடுத்து பாத்திரத்தில் வச்சு. அடுத்தது கடலை பருப்பு. இப்போ இது வந்து வறுத்தாச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுத்தது துவரம்பருப்பு. இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஜூமில் வச்சுருக்கீங்க பெருசாக. அத்தை
என்னத்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் பாதி வறுத்துட்டேன் பிரதீபா. இந்த துவரம்பருப்பு போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இதை வறுக்கணும். இதை வறுத்துட்டு அப்புறம் இந்த ஜீரகம் மிளகு இதெல்லாம் வறுத்து போட்டுட்டேன்னா அரைக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே. இதுவும் சேல்ஸ் பண்ணுறீங்களா அத்தை? ஆமாம் ஆமாம், இதுவும் சேல்ஸ் தான். ஓகே ஓகே. யாருக்கு வேணுமோ ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். எல்லாமே சேல்ஸ் தான். சத்து மாவு வேற எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆமாம், சத்து மாவு எல்லாரும் பிடிச்சி போயிட்டு சத்து மாவு வாங்கினவங்களாம் திருப்பி கேட்டிருக்காங்க. அது இப்போ இதை வறுத்து வச்சுட்டு அது வேற வறுக்கணும். அடுத்து முளைக்கட்டி காய வச்சோம் காலையில், அதெல்லாம் வந்து காஞ்சிட்டு இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் வறுக்கணும். அடுத்தது ஒரு இப்போ அடுத்தது ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து சூடாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே வறுந்துடும். அது வறுபட்டுரும். எந்த பொருளுமே கருகக்கூடாது. கருகி போயிட்டுனா சாம்பார் பொடியோட வாசனையே போயிடும். எல்லாமே கரெக்டாக வராமலும் இருக்கக்கூடாது, வறுபட்டுறணும். ஆனால் கருகக்கூடாது, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துடணும். அவ்வளோதான், இந்த அளவு வறுத்தா போதும். எடுத்து இதில் கொட்டி எடுத்து வச்ச 50 கிராம் 25 கிராம் வெந்தயம். வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு வெடிக்கணும். வெடிச்சாதான் அது நல்ல வாசனை வரும். அவ்வளோ. இப்போ அடுத்தது வந்து மிளகு. மிளகு வறுத்தாச்சு, இதையும் போட்டுடலாம். இல்லை கடுகு, அவ்வளோதான். கடுகு கடுகெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே போட்டால் கசப்பேறிடும். அவ்வளோதான். நம்ம வறுக்க வேண்டியது இன்னும் வந்து அரிசி மட்டும்தான். அதையும் பொரிச்சிடலாம். அரிசி எதுக்காக போடுறீங்க? அரிசி போட்டோம்னா நாங்கள் வந்து திக்னஸ் கொடுக்கும் சாம்பார். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காமல் கொஞ்சம் குழப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் அரிசி, அதுக்காக தான். சும்மா வேணால் கூட அடிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுனால நம்ம வறுக்கிறோம். மிஷின்லாம் கொடுத்து அரைச்சோம்னா இதை வந்து ரொம்பலாம் வறுக்கிறது இல்லை, சும்மாவே அரிசி அள்ளி போட்டுக்கலாம் அப்படியே. இது மிக்சிங்கிறதுனால சரியாக மசியாததுனால தான் நான் வந்து பொரிச்சு போடுறேன். அவ்வளோதான், நம்ம அரிசியையும் பொரிச்சாச்சு. அதையும் அதில் போட்டேன். இன்னும் கருவேப்பிலை மட்டும் இருக்குது. கருவேப்பிலை மட்டும் இன்னும் போடல. இதையும் பொரிச்சிடலாம். சும்மா லைட்டாக போட்டால் போதும். இது ஏற்கனவே நல்லா காஞ்ச கருவேப்பிலை தான். அது லைட்டாக ஒரே ஒரு சொட்டு எண்ணெய். ஏன்னா கருவேப்பிலை வந்து எண்ணெய் போட்டால் தான் கொஞ்சம் ஏற்படும். ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் விட்டு அப்படியே 2 பரட்டு கட்டிடணும். இது வந்து நல்லா மொறுன்னு காஞ்ச கருவேப்பிலை தான். இது நல்லா காஞ்சிட்டுனா நீங்கள் அப்படியே கூட போட்டு அரைக்கலாம். நம்ம இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுனால எதுவும் ஈரம் இருந்துடக்கூடாதுனால லைட்டாக போட்டு வறுக்கிறேன். அப்படியே இந்த சைடு வா. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதையும் இதில் அப்படியே கலந்துடலாம். கலந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ண போகிறோம். அவ்வளோதான். நான் பவுட்ரு பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இது எல்லாமே இதெல்லாம் ஆறுனா தான் வந்து நம்ம மிக்சியில் அடிக்க முடியும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். என்னத்தை எல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். ஓகே. இங்கே பாரு, இது வந்து இட்லி பொடி. அது இட்லி பொடி. இது வந்து சாம்பார் பொடி. ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களா? ஆமாம். என்னத்தை இதான் ரெடி ஆகிட்டே இருக்கேங்க பாரு.
எல்லாம் முடிஞ்சிட்டு ம் அவ்வளோதான் அப்படியே இப்படி கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தியா சூப்பராக இருக்குது செம்மையாக கம்மன்னு வாசனை சூப்பராக இருக்குது இப்போயே சாம்பார் வச்சு சாப்பிடணும் போல காலையில் வச்சிடலாம் காலையில் சாம்பார் வச்சுட்டு நம்ம பொடி போட்டு ம் அதுவும் ஒரு வீடியோ போட்டுடலாம் சூப்பராக இருக்குல்ல ம் ரெடி ஆகி இது காலையில் போட்ட இட்லி பொடி இதுவும் ரெடி ஆகிட்டு யாருக்கு வேணுமோ மெசேஜ் போட்டு வாங்கிக்கிங்க